ஹாய் ஆல், வெல்கம் டு திருவகோல் டிஎன்பிஎஸ்சி. இப்போ வந்து நம்ம ஜனவரி 2026க்கான சிஏ பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மந்த்லி சிஏ. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒவ்வொரு மந்த்தும் சிஏ வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து அரௌண்டு 100 சிஏ இருக்குது, ஓகேவா? ஸோ எல்லாமே அனலிட்டிக்கல் பேஸ்டாக தான் இருக்கும். நிறையா ஜிஎஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோக்கான பிடிஎஃப் எல்லாமே டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதீங்க, வந்து ஜாயின் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கங்க. இதில் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா டாபிக் வைஸாக தான் பிரிச்சிருக்கேன், ஓகேவா? சயின்ஸ், எக்கனாமி, பாலிட்டின்ட்டு 1 or 2 மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸில் நம்ம மெயினாக இஸ்ரோ லான்ச் வந்து கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு ரீசெண்டாக பெருசாக லான்ச்சஸ் வந்து இல்லை. 2026ல் ஒரே ஒரு லான்ச் தான் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? பட் ஆனால் அது ஃபெயில்டு தான். பட் ஸ்டில் அது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபெயில்டுக்கான ரீசனும் சம்டைம்ஸ் கேட்பாங்க, அதையுமே பார்த்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு PSLV C62 EOS N1 சொல்லுவாங்க. அதாவது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். EOSனால் இதுதான் PSLV C62வில் வந்து ஏவுன சேட்டலைட்டு. ஆனால் இது ஃபெயில்டு. எப்போ ஏவுனாங்கன்னா 2026 Jan 12, ஓகேவா? Jan 12, 2026 தான் இந்த இயர்க்கான ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெருசாக இந்தியாவுக்கான இஸ்ரோக்கான லான்ச் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி எதுனா LVM-3ல் M6 M5 ஏவிருந்தாங்க. M6ங்கிறது வந்து இந்தியாவுக்கான சேட்டலைட் இல்லை, ஆனால் இந்தியா ஏவி கொடுத்தாங்க. ப்ளூபேர்ட் 6ன்னு சொல்லிட்டு, ப்ளூபேர்ட் M6. இது வந்து அமெரிக்காவுக்கான கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு. அதுக்கு முன்னாடி 2025 நவம்பரில் LVM-3ல் M5 ஏவிருந்தாங்க. அது வந்து GSAT-7R ஆர் CMS-03ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்மிக்காக இது பண்ணியிருந்தாங்க, ஆர்மி ஆர் நேவிக்காக. ஆனால் இது வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க PYQவில். ஸோ இந்த 3ல் தான் ஒன்று வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. PSLV C61மே ஃபெயில்டு தான், கண்டினியூஸாக 2 ஃபெயிலியரு. ஸோ பட் இதுலேருந்து ஏதோ ஒன்று கேட்கலாம், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சுதர்ஷன் சக்ரா. இது என்னென்னா இஸ்ரேல் வந்து அயன் டோம்னு வந்து ஒன்று ஃபாலோ பண்ணாங்க. அதாவது எங்கேருந்து எந்த தாக்குதல் வந்தாலும் தன்னை வந்து காத்துக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டம் தான் சுதர்ஷன் சக்ரா, உள்நாட்டு வான் பாதுகாப்புக்காக. ஏதோ ஒன்று இப்போ சப்போஸ் ஒரு மிசைல் வந்து தாக்குச்சுன்னா அதை வந்து அதுலேருந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம். அதுக்கான திட்டம் தான் சுதர்ஷன் சக்ரா. நெக்ஸ்ட்டு ஸ்வதேஷ்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க, கடல் நீரை குடிநீராக்கும் ஒரு கருவி. அது உருவாக்குனது வந்து DRDO. அடுத்து 2025-26க்கான இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வந்து மெயினாக நம்ம பார்த்துக்கணும். 2025ல் நிறைய இயர் வரும். இன்டர்நேஷ்னல் குவாண்டம் இயர், அதுக்கப்புறம் கிளேசியர், அந்த பனிப்பாறைகளுக்கு பாதுகாப்பு ஆண்டு, கோஆப்ரேட்டிவ் இயர், கூட்டுறவுத்துறைக்கான ஆண்டு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் லெவலு. இந்தியா லெவலில் இயர் ஆஃப் ரிஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸு, இராணுவத்தை வந்து சீர்திருத்தக்கான ஆண்டை வந்து இந்தியா சார்பாக அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2026ல் வாலண்டியர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கான இன்டர்நேஷ்னல் இயர். உமன் ஃபார்மர் இயர், அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. அது இல்லாமல் மேய்ச்சல் மற்றும் மேய்ச்சல் நிலங்களுக்கான ஆண்டும் வரும். அது பின்னாடி நோட் பண்ணியிருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுங்க. 2026ல் 2029 ஒரு வருஷம் இருக்குது. இயர் ஆஃப் ஆஸ்ட்ராய்டு அவேர்னஸ் அண்டு பிளானட்டரி டிஃபென்ஸு. ஆஸ்ட்ராய்டுனா அந்த எரிக்கற்கள்லாம் வரும்ல, அதை பற்றின ஒரு அவேர்னஸ் சம்மந்தமாக 2029 இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பரம் ருத்ரா. பரம்னு வந்தாலே மோஸ்ட்லி சூப்பர் கம்ப்யூட்டர் தான் இருக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர் என்னென்னா கம்ப்யூட்டரை விட பல மடங்கு அதிக வேகமாக செயல்படும். மெயினாக இந்த கிளைமேட் சேஞ்ச் அனாலிசிஸு, டேட்டா அனாலிசிஸ்க்கெலாம் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. பரம் ருத்ரான்னு ஆல்ரெடி மும்பை IITலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம IIT சென்னையிலையுமே வந்து பரம் ருத்ரான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பொறுத்து போட்டுக்குங்க. இன்னொன்று பேசிக்காக ஸ்டாட்டிக்காக கேட்கணும்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் என்னென்னு கேட்கலாம். அதே மாதிரி நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷன் என்ன இயர்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து பரம் 8000, ஓகேவா? அதுவும் கேட்பாங்க. அதே மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷன் எப்போனா 2015. இந்தியாவோட AI சூப்பர் கம்ப்யூட்டர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இந்தியாவோட ஃபஸ்ட்டு AI சூப்பர் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் வந்து இண்டிஜினியஸ் சிப் ஃபார் ஸ்பேஸ். அதாவது நம்ம ஸ்பேஸுக்குனே வந்து இந்தியா தயாரித்த ஒரு சிப்பு எதுன்னு கேட்குறாங்க. அது வந்து ஐரிஸ்ன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நீங்கள் அந்த கண் இருக்கும்ல, ஐரிஸ், அதை ஞாபகம் வச்சுங்க. இஸ்ரோவும் IIT மெட்ராஸும் சேர்ந்து ஐரிஸ், அந்த வேர்ட்ஸை சேர்த்துனீங்கன்னாவே ஓரளவுக்கு ஐரிஸ்னு வரும். இஸ்ரோ மெட்ராஸ் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கனாவே ஐரிஸ்னு வரும். அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க.
அது என்ன ப்ராஜெக்ட் கீழனா சக்தின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சக்திங்கிற மைக்ரோ ப்ராசஸர் ப்ராஜெக்ட் கீழே தான் இது உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது நிறையா டைம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. DRR 100, பூசா DST, இது ரெண்டுமே அந்த அரிசியில் வந்து அதிக ஊட்டச்சத்து மற்றும் மகசூலை வந்து பெருக்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண 2 வெரைட்டி. நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி பொறுத்தளவு பயோ E3, அதுக்கான அந்த E3க்கான ஃபுல் ஃபார்ம் மட்டும் பார்த்துங்க. நிறையா டைம் இந்த மாதிரி கேட்குறாங்க. எக்கனாமிக்கு, என்விரான்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பொல்யூட்டன்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. நிறைய ஸ்டாட்டிக்கும் இருக்கும், நீங்கள் நிறையா ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சிஏவை தாண்டி. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைமரி பொல்யூட்டன்ட்னா டைரெக்டாக ஒரு பொல்யூஷன் வந்து ஏற்படுத்துறது, எதுவுமே மிக்ஸ் ஆகாமல். அது வந்து கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் பர்டிகுலேட் மேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, பிஎம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து PM 2.5, 10 எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவுமே வந்து ப்ரைமரி பொல்யூட்டன்ட் தான். செகண்டரினா வந்து 2 மிக்ஸ் ஆகி கிடைக்கிறது, H2SO4, HNO3 இந்த மாதிரியெல்லாம். அது இல்லாமல் அம்மோனியம் சல்பேட்டு, அம்மோனியம் நைட்ரேட்டு, இது எல்லாமே வரும். அடுத்து வந்து ரினியூவபிள் எனர்ஜி ரேங்கிங். இது வந்து இந்தியாவுக்கு மெயினாக பார்த்துங்க. இந்தியா வந்து ஓவராலில் 3, சோலாருக்கு என்ன ரேங்க் வருதோ அதே தான் நார்மலுக்கு வரும். ஓகேவா, அப்போ சோலாரில் வந்து நம்ம 3, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓவரால்லேயும் 3 தான். விண்டில் வந்து 4th ரேங்க் நம்ம, அதாவது இந்தியா லெவலில். தமிழ்நாடு லெவலை பொறுத்தளவு விண்டு வந்து 2, ஓவராலும் சோலாரும் 4th வரும். நெக்ஸ்ட் வந்து ஆலிவ் ரிட்லி. இது வந்து IUCN ஸ்டேட்டஸில் வல்னரபிள் கீழே வருது. IUCN வந்து 1948 வந்திருக்கும். ஆனால் அது கீழே ரெட் லிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் உருவாக்கியிருப்பாங்க. அதில் வந்து 9 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன இயர்னா 1964. அதில் வல்னரபிள் கீழே ஆலிவ் ரிட்லி வருது. இதெல்லாமே என்விரான்மெண்ட்டில் கவர் ஆகும், பார்த்துக்குங்க. அது இல்லாமல் இன்னும் 2 வகையாக வகைப்படுத்துவாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்திருக்கலாம். அதில் வந்து ஷெட்யூல் 1. சைட்ஸில் வந்து அது ஒரு இது மாதிரி வெளியிட்டிருப்பாங்க. அப்பெண்டிக்ஸ் 1, 2, 3ன்னு பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து 1ல் வருது. இந்த மாதிரி முக்கியமான விலங்குகள் எல்லாமே வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஷெட்யூல் 1லையும், சைட்ஸில் வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல் தான் வரும் ஆட்டோமேட்டிக்லி. நெக்ஸ்ட்டு சென்சஸ். இப்போ 2026க்கான சென்சஸ் வந்து போயிட்டுருக்கு. பேஸ் 1 வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதில் மெயினாக ஹவுஸ் லிஸ்டிங் தான் எடுத்தாங்க. ஓகே, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மேபி கேட்கலாம். 33 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதே பேஸ் 2வில் வந்து 40 கொஸ்டின். இதில் வந்து பர்சனல் டேட்டா, கேஸ்ட் சென்சஸ் மெயினாக பேஸ் 2வில் தான் வருது. ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க. பேஸ் 2 எதில் வரும்னு கேட்கலாம். அதாவது கேஸ்ட் சென்சஸ் வந்து பேஸ் 2வில் வருது, அது கேட்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், 33, 40. இதுக்கு முன்னாடி எப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா 1931. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு எந்த ஸ்டேட் வந்து ஜாதி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாலிட்டி ஓரியன்டாக பிரசிடென்ட் ரூல், இதை பற்றி பார்த்துக்கலாம். பிரசிடென்ட் ரூலுக்கான ஆர்டிகல் வந்து 356 நம்மளுக்கு தெரியும். எமர்ஜென்சியில் 352, 56, 60 இருக்குது. அதில் 56 தான் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதாவது ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு எமர்ஜென்சி கொண்டு வரது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது கன்ஃபியூசிங் பாயிண்ட்டு. எப்படி பண்ணுறாங்கன்னா 1 இயர் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா, அதுலேயும் வந்து 6 months ஒன்ஸ் பார்லிமெண்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து பார்ப்பாங்க. சப்போஸ் 1 இயர் தாண்டி போகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து 1978 44வது சட்டத்தில் ஒரு 2 ரூல் சொல்கிறாங்க. 1 இயர் தாண்டி போகணுன்னா ஒன்றா அங்கே நேஷனல் எமர்ஜென்சி இருக்கணும், இல்லைனா எலெக்ஷன் கமிஷன் வந்து அங்கே வந்து எலெக்ஷன் நடத்த முடியாதுன்னு ஒரு அறிக்கை கொடுக்கணும். இந்த 2 இது இருந்தால் மட்டும் 1 இயருக்கு மேலேயும் போகலாம். 1 இயருக்கு மேலே எவ்வளோ நாள் போகலான்னா இன்னொரு 2 இயர்ஸ் சேர்த்திக்கலாம். ஓகே, மொத்தமாக 3 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம். அந்த 3 இயர்ஸுமே 6 months ஒன்ஸ் பார்லிமெண்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டே இருக்கணும். அந்த கண்டிஷன் எப்பவுமே இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு மேலே 3 இயர்ஸ் ஆச்சு, அதுக்கு மேலே போகணுன்னா அமெண்ட்மெண்ட் போட்டு தான் கொண்டு போகணும். ஓகேவா, இதான் ரூல்ஸ். 1 இப்படி அமைச்சு 1+2, அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி. ஓகேவா, ஃபஸ்ட்டு 1 இயரு காமனாக இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணால் 2 கண்டிஷன் இருக்குது. அந்த 2 கண்டிஷன் பூர்த்தி பண்ணால் இன்னொரு 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே போகணுன்னா அமெண்ட்மெண்ட் போட்டு தான் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 355 எதுக்குன்னு பார்த்துங்க. இது வந்து ஒரு யூனியன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்லேருந்தும் எக்ஸ்டர்னல் அக்ரஷன், உள்நாட்டு கலவரம், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, இது ரெண்டுலேருந்துமே சென்ட்ரல் வந்து ஸ்டேட்டை வந்து பாதுகாக்கணும். அதுதான் வந்து 355. அப்படி இல்லைனா 356 வந்து போட்டுருவாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 13வது வந்து ஊழல் தடுப்பு சட்டம்.
1988 வந்திருக்கும், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். இது சார்ந்து நம்ம என்னென்ன பார்த்துக்கலாம்னா, சிவிசி வந்து சட்டப்பூர்வமான அமைப்பு, அதே சிபிஐ வந்து ரெசல்யூஷன் மூலிமா பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ சிபிஐ எங்கேருந்து வந்து அதனோட சட்டத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கினா 1946 டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கும், அதுலேருந்து தான் வந்து அதனோட சட்டத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கும். ஆனால் சிவிசி வந்து 1964 உருவாக்குறப்போ சும்மா தான் உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் 2003 அதை வந்து சட்டப்பூர்வமாக மாற்றிட்டாங்க. அதேமாதிரி லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் பார்த்துங்க 2013. தமிழ்நாடு வந்து 2018 வந்திருக்கும், நம்ம தான் லாஸ்ட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் தெலுங்கானா 2019 வந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷனை பொறுத்து அதை ஆன்சர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து மாதவிடாய் சுகாதாரம், மென்ஸ்ட்ரல் ஹெல்த்து. இது வந்து ஆர்டிகல் 21 கீழே ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி, ஓகேவா, வாழ்வதற்கான கண்ணியமான வாழ்வதற்கான உரிமைன்னு ஒன்று இருக்குது, ஆர்டிகல் 21. அது கீழே அதை கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி இன்னொன்று இது சார்ந்து பார்க்குறப்போ ஆர்டிகல் 21A வந்து நம்ம ரைட் டு எஜுகேஷன் வந்து பார்த்துருப்போம், 2009 அந்த ஆக்டில் வந்து கூட சொல்லியிருப்பாங்க. அதன்படி அந்த 21A வந்து 2002 86வது சட்ட திருத்தத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து ஸ்கூலில் வந்து ஃப்ரீ சானிடரி நாப்கின் வந்து கொடுக்குறது வந்து கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. கட்டாய கல்வி அதில் இருக்கும், அதே மாதிரி சானிடரி நாப்கின் கொடுக்குறதும் ஸ்கூல் லெவலில் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ நாளாக வந்து சீனா தான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீன், ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் நெல் உற்பத்தி, அரிசி உற்பத்தி, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா சீனா வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், இந்தியா செகண்டில் இருக்கும். ஆனால் முதல் முறையாக அரிசி உற்பத்தியில் இந்தியா வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்துட்டு சீனா வந்து செகண்ட் பிளேஸுக்கு தள்ளியிருக்காங்க. ஸோ மீதி எல்லாமே சீனா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அரிசியில் மட்டும் இந்தியா ஃபஸ்ட்டு, சீனா செகண்டு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. புக் டேட்டாவுக்கு இது கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்து, இது தமிழ்நாட்டை பொறுத்தளவு 10.83 படிச்சிருந்தோம், இந்தியாவுக்கு வந்து 7.4%. இது நம்ம தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேலுமே இருந்துச்சு. இதுக்கு முந்தின வருஷம் வந்து 6.5 இருந்துச்சு, 6.5. 2025-26க்கு 7.4. அடுத்து வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பற்றி கொடுத்துருந்தாங்க. இது வந்து 3 விதமாக சொல்லுவாங்க. தமிழில் வந்து சில்லறை பணவீக்கம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஆர் சிபிஐ இன்ஃப்ளேஷன், எல்லாமே ஒன்று தான். சிபிஐனா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு. இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா சிஎஸ்ஓ, ஓகே, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. பேஸ் இயர் வந்து பார்த்துக்கலாம். சிபிஐக்கு மட்டும் பேஸ் இயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 2012 இருந்துச்சு, இப்போ வந்து 2024 ஆயிடுச்சு. மீதி எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி பேஸ் இயர் வந்து 2011, இப்போ வந்து 2ஆல் பெருக்குனா 2022. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. சுதந்திரம் அடைகிறப்போ 1947 ரேஞ்சில் வந்து ஆர்கே சண்முகம் செட்டி, இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்திருப்பார். அதுக்கப்புறம் குடியரசு ஆனதுக்கப்புறம் யார் இருந்திருப்பாங்கன்னா சிடி தேஷ்முக் வந்து இருந்திருப்பார் 1951-52 காலத்தில். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மரோட இன்கம் வந்து டபுள் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து அசோக் தல்வாய் கமிட்டி 2016 போட்டிருந்தாங்க. அப்போ வந்து அவர் ரிப்போர்ட் கொடுக்குறப்போ 2022க்குள்ளே ஃபார்மரோட இன்கம் வந்து டபுள் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. சிட்பினா 1990 வந்திருக்கும், ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்கு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் எப்போனா 1983. அதுக்கப்புறம் ஐஐபி, நம்ம இப்போ சிஎஸ்ஓ பார்த்தோம்ல, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து அவங்க தான் வெளியிட்றாங்க சிபிஐன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதையும் வந்து இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, சிஎஸ்ஓ தான். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் எக்கனாமிக் சர்வே. தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே பொறுத்தளவு தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்தியா லெவலில் யார் பண்ணுவாங்கன்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருக்கிற சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ரிலீஸ் பண்ணுவார். அதில் வந்து மெயினாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சர்வீஸ் செக்டாரோட க்ரோத் வந்து 9.1 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து 11% பக்கமாக வரும், இந்தியாவுக்கு வந்து 9.1%. ஜிடிபி க்ரோத் ஆல்ரெடி பார்த்தோம், 7.4%. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு லெவல் பார்க்குறப்போ யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், இது வந்து இந்தியா லெவலில் 1985 கொண்டு வந்தாங்க. இது எதுக்காகனா 11 வகையான தடுப்பூசி இருக்கும், 12 வகையான நோய்களுக்காக 11 வகையான தடுப்பூசி வந்து போடுறது. அந்த நோய்களை பொறுத்தளவு 11 வந்து எல்லா பகுதியிலையுமே போடுவாங்க, எல்லா இடங்கள்லையுமே. ஒன்று மட்டும் பர்டிகுலர் எங்கெல்லாம் ஏற்படுதோ அந்த இடத்துல மட்டும் போடுவாங்க, அந்த ஊரில் மட்டும். அதுக்கு மெயினாக எதுனா ஜாப்பனீஸ் சென்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜப்பானிய மூளைக்காய்ச்சல். இது சார்ந்து பார்க்குறப்போ இதனோட ஹிஸ்ட்ரி எப்படி வரும்னா 2014 மிஷன் இந்திரதனுஷ்னு வச்சுருப்பாங்க.
மெயினாக வந்து 2 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி போடுறது எனக்கு கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் 2017 இன்டென்சிஃபைடு இந்திரதனுஷ்னு கொண்டு வந்தாங்க. இது சார்ந்த 2 முக்கிய போட்டிருக்கு. ஒன்று வந்து யூவின். இது என்னென்னா அந்த தடுப்பூசி சார்ந்த எல்லா அந்த யூஐ இதில் பார்த்தோம்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அதில் இருக்கிற தடுப்பூசியோட டேட்டா பேஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது யூவின். அதே ஜூவின்னா விலங்குகள் சார்ந்து வரும். அது என்னென்னா பாம்பு கடி மருந்து, ரேபிஸ் வேக்சின் இதெல்லாம் முக்கியமானது. அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஜூவின். நெக்ஸ்ட் வந்து தாய் மாணவர் திட்டம். இது வந்து இப்போ ரீசெண்ட்லி நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டோர் ஸ்டெப் டெலிவரி ஆஃப் பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு. இது என்னென்னா வயசானவங்க அந்த ஊனமுற்றோர் இருப்பாங்களா அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறப்ப 70 வயசுக்கு மேலே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 65 ஆக்குனாங்க. இப்போ 60 வயசு ஆக்கிட்டாங்க ஓல்டேஜ் பீப்புளுக்கு. அவங்களுக்கும் பர்சன் வித் டிசேபிலிட்டிக்கும் வீட்டுக்கே கொண்டு போய் அந்த ரேஷன் பொருட்களை வந்து கொடுப்பாங்க. எப்போனா எல்லா நாளும்லாம் கிடையாது, மாதத்தில் 2 நாள், செகண்ட் சாட்டர்டே வந்து சண்டே அப்போது. இது வந்து ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா August 12, 2025 லாஸ்ட் கவர்மெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சி லீட்ஸு. இது என்னென்னா அந்த வார்த்தையை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சீனா பெண், லீட்ஸ்னால் முன்னேறது. அப்போ அரசியல் ரீதியாக அவங்களோட பங்கேற்பு வந்து அதிகரிக்கிறதுக்காக யுனைடெட் நேஷனில் வந்து நிறைய அமைப்பு இருக்கும். அதில் உமனுக்குன்னு தனியாக இருக்குது. ஓகே, யுனைடெட் நேஷன் உமன் இந்தியா அமைப்பு வந்து இந்த சி லீட்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா பெண்களோட அரசியல் பங்கேற்பு, பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்காக. நெக்ஸ்ட் 23 வந்து வாட்டர் மேன் ஆஃப் இந்தியானா ராஜேந்திர சிங். அது சும்மா ஸ்டாட்டிக்காக ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து டேப்ஸு, தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் ஸ்கீம். இது என்னென்னா 2003க்கு பின்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு. அது வந்து எல்லாருமே விரும்புகிறது. ஏன்னா அது கவர்மெண்ட்டே அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு லாபகரமாக இருக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ அது இப்போவுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 2003க்கு அப்புறம் நிதி சுமை காரணமாக கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ்ன்னு கொண்டு வராங்க. ஆஃபீஸர்கிட்டருந்து கொஞ்சம் வாங்கிட்டு கவர்மெண்ட் கொஞ்சம் போட்டு மொத்தமாக ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் மாதிரி தான், பட் எண்டில் கொடுக்காம மந்த்லி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான் தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் ஸ்கீம். அதாவது எண்டில் பல்காக கொடுக்காம 60 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மந்த்லி கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து எப்போ இருந்து நடைமுறைக்கு வருதுன்னு முக்கியமாக கேட்கலாம். 2026 Jan 1 பென்ஷன் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 50% ஆஃப் சேலரி. லாஸ்ட்டு மந்தில் ரிட்டையர் ஆகிறப்போ எவ்வளோ சேலரி வாங்குறாங்களோ அதில் 50% கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த ஓய்வூதியம் பெறவங்க வந்து இறந்துட்டா அவங்க குடும்பத்தில் அவர் பெற்ற அமௌண்ட்டில் 60% கொடுப்பாங்க. அது ஆக்சுவலி 60. ஓகே, நான் 15 போட்டிருக்கேன், அது 60. நெக்ஸ்ட் வந்து கிராஜுவிட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க, பணிக்கொடை. அது வந்து 25 லேக்கு உள்ளே இருக்கும். இதுதான் 2003லேருந்து 2025 வரைக்கும் கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் இருந்துச்சு. டிசம்பர் 31 வரைக்கும் 2025. அதுக்கப்புறம் ஜனவரி 1 2026 டேப்ஸ் வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 25 வந்து நேஷ்னல் டர்மரிக் போர்டு, தேசிய மஞ்சள் வாரியம். இது வந்து தெலுங்கானாவில் இருக்கிற நிசாமாபாத்தில் வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஈரோட்டில் தான் மெயினாக மஞ்சள் வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் அங்கே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் வந்து கிளை அலுவலகத்தை வந்து உருவாக்கியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கிக் வெல்ஃபேர் போர்டு, அந்த ஜொமேட்டோ இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்களா, பணிபுரிவாங்களா, அவங்களுக்காக ஒரு வெல்ஃபேர் போர்டு இருக்குது தமிழ்நாடு லெவலில். அது என்னன்னு பார்த்துங்க 2023. மோஸ்ட்லி நம்ம வீடியோ வந்து ஜிஎஸ் பேஸ்டு அனலைஸ் மாதிரி தான் இருக்கும். சிஏ மட்டும் கற்றுக்காமல் அது சார்ந்து எல்லா ஜிஎஸ்மே ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக யாராச்சும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு வீடியோ யூஸ்ஃபுல்லானாலும் எண்டில் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து 26 உடல் உறுப்பு தானம். தமிழ்நாடு எப்பவுமே டாப்பில் இருக்குது. இப்போ கூட வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு சிலதில் வந்து பழைய டேட்டாவில் வந்து கண்டினியூஸில் 8th டைம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்து 3rd டைம் கண்டினியூஸாக வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ஜூலை மந்த் சிஏ வரப்போ அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, 2008 வந்து தமிழ்நாடு கேடவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து தோட்டா ஆக்ட், இது ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட், இது வந்து 1994. அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்தாங்க, டிரான்ஸ்டன், 2014. அதுக்கப்புறம் அந்த டே வந்து கேட்கலாம். இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டே வந்து August 3. அதே தமிழ்நாட்டுக்கு வந்து September 23. இன்டர்நேஷ்னலுக்கு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, தேடியாவது சொல்லுங்கள். அப்போ தான் மிஸ்டேக் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் September 23 என்ன ஸ்பெஷல்னால்
2023 ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மூளைச்சாவு அடைஞ்சு உடல் உறுப்பு தானம் வந்து செஞ்சால் அவங்கள வந்து அரசு மரியாதையோடு வந்து தகனம் செய்வாங்க. ஓகேவா, அது நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி செப்டம்பர் 23 வந்து ஹிதேந்திரன் அவர் வந்து மூளைச்சாவு இறந்துருப்பார். அவரோட உடல் உறுப்பு வந்து தானம் பண்ணியிருப்பாங்க. அதனோட நினைவாக தான் செப்டம்பர் 23 வந்து நம்ம தமிழ்நாடு ஆர்கன் டொனேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு 2026 ஒரு பாலிசி வந்து தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா தமிழ்நாடு டீப் டெக் அண்ட் ஸ்டார்ட் அப் பாலிசி. அது எப்போன்னா உமேஜின் 4.0ன்னு ஒன்று நடக்கும். ஐடி கான்க்ளேவ் மாதிரி ஐடி சம்மந்தமான இதெல்லாம் முதலீடு அதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. அதில் தான் வந்து இந்த பாலிசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 28 வந்து செர்விக்கல் கேன்சர் வேக்சின், கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி. இது வந்து என்னென்னா இந்த பெண்களுக்கு தடுப்பூசி வந்து போடுறது. இது என்ன வைரஸ்னால் உருவாகுனா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், ஹெச்பிவி வைரஸு. இது வந்து 9லேருந்து 14 வயசு அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி போடுற திட்டம். ஃபஸ்ட்டு பிளேஸாக 4 பிளேஸில் கொண்டு வந்திருக்காங்க. அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, திருவண்ணாமலை. பிளேஸ் கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து 29 வந்து நம்ம அரசு சேட்பாட். இது வந்து வாட்ஸ்அப் சேட்பாட் வந்து லாஸ்ட் கவர்மெண்ட்டே வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 50+ சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் 24 வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து 275 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிஎம்சிஹெச்ஐஎஸ், சிஎம்என் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதாவது ஃபஸ்ட்டாக வந்து நம்ம எப்போ கொண்டு வந்தோம்னா 2009 கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு 1 lakh வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க வரப்போ என்ன பண்ணுறாங்க, சிஎம்சிஹெச்ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு 2012 வந்து அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 lakh இருந்ததை 5 lakh எப்போ மாறிச்சுன்னா 2018. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிஎம்ஜே, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லுவாங்க, அதில் கொண்டு போய் மெர்ச் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆயிருன்னா 2 lakh இருந்தது 5 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுக்கு இன்கம் லிமிட் வந்து இதுக்கு முன்னாடி 72,000 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ எல்லா திட்டத்துக்குமே 1.2 lakh இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க மோஸ்ட்லி. இதுவுமே 1.2 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக புது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்டர்ஸ்க்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு தனியாக வந்து ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. அது என்னென்னா 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வருமான இதையும் பார்க்காம அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இது பண்ணி கொடுக்குறது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு தனியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 31வது கொஸ்டின், மலேரியா தடுப்பூசி. உலகின் முதல் தடுப்பூசி. இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. RTS-Sன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அதுக்கப்புறம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, R21. இப்போ ரீசெண்டாக அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது டெங்குக்கான தடுப்பூசி. இந்தியா வந்து ஃபஸ்ட் டைமாக QDenga அப்படின்னு ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து விருதுகள் திட்டம். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் பாயிண்ட் என்னென்னா, விருதுகள் திட்டம் ஒன்று இருக்குது, விருதுகள் மையம் இருக்குது. விருதுகள் மையம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அந்த ஒருங்கிணைந்த சேவை வந்து கொடுக்குறது. அதே விருதுகள் திட்டம்னா தமிழ்நாட்டில் இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் இருப்பாங்களே அவங்கள வச்சு அந்த ஸ்கூலில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு செம்மொழி இலக்கிய விருது. இது என்னென்னா தமிழ் மொழிக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் மொழிக்காக கான்ட்ரிபியூட் அந்த பிற மொழிகள் இருக்கிறவங்களுக்கும் அந்த அவார்டு வந்து கொடுக்குறது. மொத்தம் 7 இந்திய மொழிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. 5 lakh அமௌண்ட்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கொடுக்குறாங்க. மெயினாக அமௌண்ட்டு கேட்கலாம் 5 lakh, எத்தனை லாங்குவேஜ்னு கேட்கலாம் 7. அடுத்து 34 வந்து மாமல்ல நீர்த்தேக்கம். இது வந்து செங்கல்பட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க. சென்னை கிடையாது, காஞ்சிபுரம் கிடையாது, செங்கல்பட்டு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்கலில் வந்து கட்டுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மாமல்லன் வந்து முதலாம் நரசிம்மவர்மனோட அந்த பேர், பட்ட பேர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் வெல்ஃபேர் சென்டர், மாநில வள மையம். இது மெயினாக எதுக்காகனா ஆசிரியர்களுக்கு எப்படி கற்பித்தல் மற்றும் கற்றல் அந்த ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. லேப் பேஸ்டு ட்ரைனிங்காக இருக்கும். அதான் வந்து ஸ்டேட் வெல்ஃபேர் சென்டரோட மெயின். இது சென்னையில் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது கீழே கசடரை அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ஹால் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பேஸ்டு லேர்னிங்காக. அடுத்து ஸ்டார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட முக்கியமான ஒரு போர்ட்டல். அது வந்து ஸ்டார் 3.0 கீழே ஸ்ப்ரிண்ட் 1 அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஈஸியாக்கிறதுக்காக 18 சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டார்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க, சிம்பிளிஃபைட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை சிம்பிளிஃபையாக இருக்கணும், வெளிப்படையாக பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டார் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து இந்த தமிழ்நாடு ரினியூபிள் ஆல்ரெடி சொல்லியிருந்த ரேங்கிங்கு நம்ம வந்து சோலாரில் என்ன ரேங்க் வருமோ அதே தான் ஓவராலுக்கு வரும். ஸோ சோலாரில் 4th, ஓவரால் 4th. விண்ட் எனர்ஜி பொறுத்தளவு குஜராத் வந்து ஃபஸ்ட்டு, ஏன்னா அங்கே கடற்கரையோட நீளம் வந்து அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு வந்து 2nd கோஸ்டல் லென்த் இருக்கும். ஸோ நம்ம வந்து காற்றாலை மின் உற்பத்தியில் வந்து 2nd ரேங்க்கில் இருக்கும். அதே மாதிரி கடல் நீரை வந்து நன்னீராக்கும் திட்டம் வந்து இப்போ ரீசெண்டாக முள்ளுக்காடு, தூத்துக்குடியில் வந்து முள்ளுக்காடில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துன்னா மீஞ்சூர், நெம்மேலி, அது நிறையா டைம் கேட்டிருக்காங்க, பேரூர், இங்கெல்லாம் வந்துருக்கு. மோஸ்ட்லி சென்னை பேஸ்டு இருக்கும். இப்போ தூத்துக்குடியில் கொண்டு வந்திருக்காங்க முள்ளுக்காடில். நெக்ஸ்ட்டு 38வது வந்து பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. இப்போ தமிழ்நாடு வந்து ரீசெண்ட் பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து 1 lakh வரைக்கும் அந்த சூரிய மின்சாரத்துக்கு வந்து இது கொடுக்க போகிறோம், மானியம் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதே வந்து அது 78,000, ஓகேவா, 7,800 மாதிரி இருக்குது, இன்னொரு 0 போட்டுங்க. 78,000 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குறாங்க, ஓகேவா. ஸோ மாதத்திற்கு 300 யூனிட் வரைக்கும் அது மூலிமா நம்ம ஃப்ரீயாக வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓவராலாக இயர் வைஸ் பார்க்குறப்போ 3600 யூனிட் வந்து வரும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா February 13, 2024. 2, 3, 4 ஞாபகம் வச்சுங்க. February 2, 13 3 வரும், 2024 4 வரும் எண்டில். நெக்ஸ்ட் வந்து திறன் திட்டம், THIRAன்னு சொல்லுவாங்க. அது லாஸ்ட் கவர்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 6லேருந்து 9 வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் இது எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அவார்ட்ஸு, இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ணா அவார்டை பொறுத்தளவு வீர தீரத்துக்குன்னு தனிப்பிரிவாக கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 4 பேர்த்துக்கு, பீட்டர் ஜான்சன், சங்கர், ரமேஷ், சுரேஷ். நெக்ஸ்ட்டு கோட்டை அமீர், அது வந்து கலிமுல்லா. நாராயணசாமி நாயுடு, இது வந்து அந்த நெல் உற்பத்திக்காக கொடுப்பாங்க. நாராயணசாமி நாயுடு இது வீரமணி அவருக்காக. சிறந்த காவல் நிலையம் வந்து மதுரை, ஜெயஹிந்தபுரம். நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் நாள்னு சொல்லிட்டு அதில் தனியாக அண்ணா அவார்டு வரும். அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வீரதீரனாக தான் அது. இங்கே வந்து அண்ணானா துரைமுருகன் அவருக்கு. பெரியார் வந்து அருள்மொழி, அவர் வந்து மொழி சீர்திருத்தம் நிறையா பண்ணியிருப்பார். ஸோ அதை வச்சு அமைச்சுக்கலாம். அவர் எப்போது அந்த மொழி சீர்திருத்தம் நடைமுறைக்கு வந்திருக்குன்னா எம்ஜிஆர் பீரியடில் 1978, அது ஸ்டாட்டிக்கில் பார்த்துக்குங்க. அம்பேத்கர் வந்து சிந்தனை செல்வன் அவருக்கு. அண்ணா வந்து துரைமுருகன் அவருக்கு. காமராசர் அவார்டு வந்து இதயதுல்லா, நல்ல இதயமுடையவர்னு அமைச்சுங்க. பாரதியார் வந்து ஜெயந்தா, இது வந்து நெல்லை ஜெயந்தான்னு சொல்லுவாங்க. ஸோ நெல்லைனா பாரதியார், அப்படி லிங்க் பண்ணிக்கங்க. பாரதிதாசன் யுக பாரதி, பாரதின்னு வந்துடும். திருவிக்க இறையன்பு, விஸ்வநாதம் செல்லப்பா. கலைஞர் விடுதலை விரும்பி. திருவள்ளுவர் வந்து சக்திவேல். திருவள்ளுவர் வந்து அந்த சக்தியான வேல், அந்த ஆணியை வச்சு தானே எழுதுவார், அதை வச்சு நான் அமைச்சுங்க. அதுக்கப்புறம் இலக்கிய மாமணின்னு 3 தனியாக கொடுப்பாங்க. மரபு தமிழ், ஆய்வு தமிழ், படைப்பு தமிழ்னு சொல்லிட்டு. மரபுனா கொஞ்சம் பழைய பேராக வரும், ஸோ ராமலிங்கம். ஆய்வுனா கொஞ்சம் ரீசன்ட் பேர் மகேந்திரன். படைப்புனா இன்னும் அட்வான்ஸ் நரேந்திரன் அமைச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து 41வது பாயிண்ட்டு, TNVSAFE, தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி இந்த திட்டம். இது வந்து வேர்ல்டு பேங்க் ஸ்பான்சர், அதான் மெயினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இது கீழே 9 முக்கிய திட்டங்கள் வருது. அதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து உமன் இன்ஃபர்மேஷன் பேங்க்கு, எல்லாமே உமன் சார்ந்து வரும். ஸோ இது யார் ஸ்பான்சர்னு கேட்கலாம், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு TNSRLM, TNULMனு இருக்கும். TNSRLம்னா தமிழ்நாடு ஸ்டேட்டு ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். TNULMனா தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். இது ரெண்டுமே 2012 to 13 வந்திருக்கு. NRLM, NULங்கிறது இதே மாதிரி நேஷ்னல் லெவலுக்கு இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அறிவுசார் நகர திட்டம், நாலேஜ் சிட்டி. இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் வந்திருக்கும். இது எப்படி அமைச்சிங்கன்னா, திருவள்ளூர் வந்து நல்லா நாலேஜபிள்னு வச்சுக்கோங்க. இதுலேயே தான் பட்டறை பெரும்புதூர், அந்த அகழ்வாய்த்தளம் வரும், அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாலிசி, இன்டகிரேட்டட் நியூ டெக்ஸ்டைல் பாலிசி. இது எப்படின்னா இன்டகிரேட்னா 2 வருஷம் வருதா, 2025 to 26 வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்கன்னு அமைச்சுங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். நம்ம தமிழ்நாடு தான் 1997 ஃபஸ்ட்டாக முன்னோடியாக வந்து RTI சட்டமார் அமைப்பு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக எவ்வளோ மெம்பர்ஸ் வந்துருக்காங்கன்னா 1+10. 1923 அலுவலக ரகசிய சட்டம் வந்திருக்கும். இது அப்படியே RTI ஆக்டுக்கு ஆப்போசிட்டு. RTI ஆக்ட் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வெளிப்படையாக கொடுக்குன்னு சொல்லும். ஆனால் அலுவலக ரகசிய சட்டம் வந்து யாருக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம், அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்டு. அதுக்கப்புறம் தகவல் சுதந்திர சட்டம்னு சொல்லிட்டு 2002 கொண்டு வந்திருப்பாங்க. அதை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி தான் 2005 RTI ஆக்ட் வந்து வந்திருக்கும்.
இப்போ ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் வந்து 2019. இது சார்ந்து பார்க்குறப்ப டிபிடிபி ஆக்ட் வந்து வந்திருக்கும், டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் 2023. இது ஃபுல் ஃபார்ம் நம்ம தனியாக கேட்டால் தெரியும், தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம்னா 2023. மேபி டிபிடிபின்னு கொடுத்தா டக்குன்னு தெரியாது. ஸோ ஃபுல் ஃபார்ம் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 2 பாலிசி வந்து லாஸ்ட் கவர்மெண்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து சர்க்குலர் எக்கனாமி இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, சுழற்சி பொருளாதாரம், முதலீட்டு கொள்கை அந்த மாதிரி வரும். தமிழ்நாடு வேர் ஹவுசிங் பாலிசி, தமிழ்நாடு கிடங்கு கொள்கை. அடுத்து வந்து புலிகள் கணக்கெடுப்பு. இது பொறுத்தளவு NTCA அப்படிங்கிற அமைப்பு, நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி தான் 4 years ஒன்ஸ் வந்து இது ரிலீஸ் பண்ணுவாங்க. மொத்தம் நம்மளுக்கு வந்து 5 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது தமிழ்நாட்டில். களக்காடு, முன்னந்துறை, ஆனைமலை, முதுமலை, சத்தியமங்கலம், ரீசெண்டாக வந்தது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை. அதே மாதிரி வனம், இது எக்ஸ்ட்ரா 24.7% ரீசெண்டாக வந்து வனப்பகுதி வந்திருக்கு. நம்ம டார்கெட் வந்து 2030 அந்த ரேஞ்சுக்குள்ளே. அது ஃபுல்லாக வந்து என்னென்னா ஃபுல்லாக எழுதாமல் இருக்குது. 2030க்குள்ளே 33% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சர்வதேச கடற்பாதுகாப்பு மையம், இன்டர்நேஷ்னல் டுகாங் சென்டர், டுகாங் கன்சர்வேஷன் சென்டர். ஓகேவா. ரிசர்வ் வந்து வேறு, அது வந்து பெருசாக வரும், பாக் வளைகுடா ஏரியா ஃபுல்லாகவே வரும். அதே சென்டர்னால் பர்டிகுலர் பிளேஸில் வரும், தஞ்சாவூரில் இருக்கிற மனோராவில். நெக்ஸ்ட்டு வந்து பத்மபாணி அவார்ட், இது வந்து இளையராஜா கொடுத்துருக்காங்க. இவர் ரீசெண்டாக ராஜ்யசபா மெம்பர் ஆனார், சும்மா ரீகால் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து NILP, இது ஃபுல் ஃபார்மு கேட்பான், எதுக்குன்னு கேட்பாங்க. நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் 2022 27 வரைக்கும் செயல்படும். 15 வயசுக்கு மேலே அந்த கல்வி கற்காமல் இடைநிற்றல் அதிகமாக இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து பேசிக் எஜுகேஷன் வந்து கற்றுக் கொடுக்குறக்காக, எழுத்தறிவு, எண்ணறிவு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் TN சோர், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நெய்தல் மீட்சி இயக்கம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு அந்த க்ரீன் கிளைமேட் கம்பெனி கீழே மொத்தம் 4 மிஷன் வரும். அதில் 4வது மிஷன் இது. இது வந்து மெயினாக அந்த கடற்கரை தூய்மைக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 14 மாவட்டம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், கடற்கரை மாவட்டம். அது வந்து இதில் பண்ணுறதா வேர்ல்டு பேங்க் தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதனால ரொம்ப முக்கியம். இது ரீசெண்டாக கூட கிள்ளை கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருந்தாங்க, கடலூரில் இருக்கிற ஒரு பகுதி. இது வந்து கிளைமேட் ரெசிலென்ட் வில்லேஜாக மொத்தம் 11 வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபுல்லி கிளைமேட் ரெசிலென்ட் வில்லேஜ் எதுனா கிள்ளை தான். அது வந்து தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் கீழே தான் இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் லெவலில் புல்லட் ட்ரெயின் வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, மும்பை டு அகமதாபாத். நிக்ஸை போசான், இது எதுக்காகனா காசநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அதிக மருந்து செலவில் இருக்கும். ஸோ அதுக்காக இதுக்கு முன்னாடி 500 ரூபாய் வந்து பர் மந்த்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, இப்போ 1000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மிஷன் மௌசம், இது வந்து மெயினாக கிளைமேட் சேஞ்சு, இந்த வெதர் பிரச்சனை இதெல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு மிஷன் தான் இது. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க 2024. இது நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். ஹைட்ரஜனா ஹான் வரும், அப்போ ஹரியானா, அதனோட பாத் வந்து ஜிந்த் டு சோனிபட் வரைக்கும். நெக்ஸ்ட்டு NACP, நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம். இது வந்து 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2025க்குள்ளே PM10 அப்படியே பார்த்தோம்ல, பர்டிகுலர் மேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு 10, அதனோட அளவை 40% குறைக்கிறது தான் இதனோட டார்கெட்டு. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பணமில்லா சிகிச்சை. நம்ம வந்து இந்த நம்மை காக்கும் 48ன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆகி 2 நாளைக்கு வந்து இலவசமாக வந்து அந்த 2 lakh வரைக்கும் சிகிச்சை வந்து கொடுப்பாங்க. அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1 வீக்குக்கு 1.5 lakh வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 60 minutes ஆக்சிடென்ட் ஆகி 60 நிமிஷத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் நம்ம சேர்த்தோன்னா உயிரை காப்பாற்றலாம்னு சொல்லுவாங்க. அது வந்து கோல்டன் ஹார்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதை யாராச்சும் ஆக்சிடென்ட் ஆனால் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு வந்து 25,000 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் ரஹா வீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தி வேர்டு ரஹா வீர். இது ஒரு ஸ்டாட்டிக். இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வந்து எப்போ வந்துச்சுன்னா 2005 இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து இது வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு இன்டர்நேஷ்னல் அமைப்பு வந்து இந்தியா உருவாக்குறது வந்து IBCA, இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸு. அதனோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்தியா ராம்சார் சைட்ஸு. இதை பொறுத்தளவு 1971 ராம்சார் கன்வென்ஷன் நடக்குது, February 2 அப்போ தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த February 2 வந்து வேர்ல்டு வெட்லேண்ட் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு ராம்சார் சைட் எதுனா 2002 கோடியக்கரை. அடுத்து SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது வந்து ஆர்டிகல் 324 கீழே வருது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க.
நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு மாநிலமாக கேரளா வந்து ஒரு நுண்ணுயிரியை வந்து அதனோட மாநில நுண்ணுயிரியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கேரளா. பேசிலஸ் சப்டிலிஸ். இதை பொறுத்தளவு பாக்டீரியானா நம்ம நார்மலாக சயின்ஸில் படிக்கிறதுனா சிங்கிள் செல்லாக இருக்கும், ப்ரோகேரியேட்டாக இருக்கும். ஓகேவா? ப்ரோகேரியேட்னா அந்த உட்கரு வந்து ப்ராப்பராக இருக்காது, யூகேரியேட்னா ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ண மைக்ரோ ஆர்கானிசம் எதுனா தேசிய நுண்ணுயிரியா லாக்டோபேசிலஸ் 2012. பல்கேரிகஸ் அதனோட எண்ணில் லாக்டோபேசிலஸ் பல்கேரிகஸ் சேர்த்தியே படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வே வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து ஒரு ரோபோ, மனித உருவிலான ரோபோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் அர்ஜுன். ஆக்டர் அர்ஜுன் வந்து ஞாபகம் வச்சுக்கங்க, ரோபோ மாதிரி பண்ணுவான்ட்டு. அதுக்கப்புறம் FPO, இது நம்ம அக்ரி பட்ஜெட்டில் நிறையா டைம் பார்த்தோம். ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். இது வந்து 3 ஏஜென்சி வந்து செயல்படுத்துவாங்க. இது ஒன்றும் இல்லை, ஒரு கூட்டுறவு சங்கம் மாதிரி தான். விவசாயிகளெல்லாம் சேர்ந்து விளைபொருட்களை வந்து நல்ல விலைக்கு விற்கிறது. அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். SFAC, NABARD, NCDC இவங்கெல்லாம் தான் இதை செயல்படுத்துகிற ஏஜென்சிஸு. SFACனா ஸ்மால் ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் கன்சோர்ட்டியம். ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்ட்டியம்னு வரும், அது மாற்றிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து உமாங். இது என்னென்னா எல்லா சர்வீஸையும் இந்தியா தமிழ்நாடு லெவலில் இருக்கிற எல்லா சர்வீஸையும் ஒரே இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான் உமாங்கு. 2017 வந்திருக்கும். ஒருங்கிணைந்த சேவைகளுக்கான ஆப்பு. நெக்ஸ்ட்டு சமுத்திரயான். ககன்யான் எப்படி மேலே விண்வெளிக்கு போகிறோமோ அது மாதிரி சமுத்திரன்னு கடலுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறது. மத்ஸ்யா 6000 சொல்லுவாங்க, அதாவது 6000 மீட்டர் ஆழமாக போய் ஆராய்ச்சி பண்ணுறது. கிலோமீட்டர் கிடையாது, எப்பவுமே மலையும் கடலையும் வந்து மீட்டரில் தான் அளப்பாங்க. ஸோ 6000 மீட்டர். அடுத்து இது ஒரு ஸ்டாட்டிக் மாதிரி தான், RKVY PKVY. ஃபுல் ஃபார்ம் எப்படி கேட்கலாம். ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. இது வந்து பரம்பர்கத் கிருஷி விகாஸ் யோஜனா. இது வந்து 2007, அது 2015. RKV பொறுத்தளவு அம்பர்லா ஸ்கீமு, எல்லா ஸ்கீமையும் ஒருங்கிணைக்கும், எல்லாமே இதில் கவர் ஆகிரும். ஆனால் PKVனா பர்டிகுலராக ட்ரெடிஷ்னலாக பண்ணுற விவசாயத்தை மட்டும் உள்ளடக்கும். அதான் பரம்பர்கத்துனாவே பரம்பரை, ஓகேவா? பரம்பரையாக பண்ணுற விவசாயத்தை மட்டும் ஊக்குவிக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா டே நம்மளுக்கு தெரியும், Jan 16, 2016 வந்து அது வந்திருக்கும். ஓகேவா? ஸ்டார்ட் அப் டே Jan 16, 2016 தான் அந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அரௌண்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதனால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுகன்யா சம்ரிதி யோஜனா. இது வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து சிறு சேமிப்பு வந்து ஊக்குவிக்கிறதுக்காக, அந்த சேமிப்பு ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. வட்டி வந்து இதுக்கு வந்து அதிகமாக கொடுப்பாங்க. 2015 பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அந்த திட்டமும் அப்போ தான் வந்திருக்கும். அப்போ வந்து இதையும் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு கீழே சுகன்யா சம்ரிதி யோஜனா Jan 22, 2015. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸு. Jan 9 வந்து பிரவாசி பாரதி தினம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னு சொல்லுவாங்க. காந்தி வந்து 1915 Jan 9 வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியா வந்து வந்திருப்பார். அது வந்து மெயினாக கோகலே வந்து அழைச்சி தான் வந்திருப்பார். அவர் வந்தோன்னே 1916 இந்தியா ஃபுல்லாக வந்து சுற்றி வருவார். அப்போ வந்து மெயினாக ஃபஸ்ட்டு எங்கே போய் ஸ்பீச் கொடுத்துருப்பாருன்னா பனாரஸ் இந்து காலேஜ், அது வந்து கேட்பேன் பார்த்துக்குங்க. அதே அயலக தமிழர் தினம்னா ஒரு 3 நாள் கழித்து Jan 12. அதனோட தீம் என்னென்னா தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம். Jan 23 அந்த சுபாஷ் சந்திர போஸ் வந்து அந்த பிறந்தது வரும். பராக்ராம் திவாஸ் தைரிய தினம். Jan 24 பார்த்துங்க, தேசிய பெண் குழந்தைகள் தினம். இந்திரா காந்தி வந்து 1966 வந்து PM ஆன நாள். Jan 25 வந்து மொழிப்போர் தியாகிகள் தினம். இதே தான் வந்து இந்திய டூரிசம் தினமும் வரும், ரெண்டுமே ஒரே நாள் வரும். மொழிப்போர் தியாகிகள் தினம் பொறுத்தளவு 1938 மெயினாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தாளமுத்து நடராஜன் அவங்களாம் வந்து உயிர் துறந்தது கேட்டால் 1939. அதே வந்து அலுவலக மொழி சட்டத்துக்கு எதிராக வந்து திமுக வந்து ஒரு துக்க நாள்னு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா டே ஆஃப் மவுர்னிங் வந்து Jan 26, 1965. அது தனியாக பார்த்துங்க. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹிந்தி மட்டுமே இனிமேல் அலுவலக மொழி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எதிராக போராடி இங்கிலீஷ் வந்து துணை மொழியாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை ஆடி பார்த்தோம். Jan 25 வந்து தேசிய சுற்றுலா தினம். அதே September 27 வந்து இன்டர்நேஷ்னல் டூரிசம் டே. நெக்ஸ்ட்டு சிறந்த நபர்கள் பற்றி கொடுத்துருந்தாங்க. சாவித்ரிபாய் பூலே அவங்க பொறுத்தளவு 1848 முதல் பெண்களுக்கான பள்ளி வந்து நிறுவியிருப்பாங்க. 1852 மகிழா சேவா மண்டல், அதுவும் இவங்க தான். ஃபஸ்ட்டு உமன் டீச்சரும் இவங்க தான். நெக்ஸ்ட்டு வேலுநாச்சியாரை பொறுத்தளவு 1730 பிறந்திருப்பாங்க. 1796 இறந்துடுறாங்க.
ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதி முத்தம்மாள் இவங்களுக்கு வந்து மகளாக வந்து பிறந்திருப்பாங்க. மாதவ் கட்கில் கமிட்டி இவரை பொறுத்தளவு 2011 வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜி எக்ஸ்பர்ட் பேனல், ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜிக்கலி எக்ஸ்பர்ட் பேனலுக்கு வந்து இவர் வந்து தலைவராக இருந்திருப்பார் 2011. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இஎஸ்இசட் அதாவது எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் வந்து 100% அனௌன்ஸ் பண்ணின்னு சொல்லியிருப்பார். அதாவது அப்படி பண்ணால் அங்கே எந்த திட்டம் எதுவுமே கொண்டு வந்திருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மறுபடியும் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க 2013 ரங்கராஜன் கமிட்டி. அவர் வந்துட்டு ஒரு 37% மட்டும் இது பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். இவருக்கு வந்து மெயினாக 2024 மாதவ் கட்கிலுக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே 2025 இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு திருப்பூர் குமரன் 1932 ஜனவரி 11 அந்த கொடியை வந்து ஏந்திட்டு அந்த போராட்டத்தில் வந்து இறந்துருப்பார். அவர் வந்து உருவாக்கின அமைப்பு வந்து தேசபந்து யூத் அசோசியேஷன். நெக்ஸ்ட் வந்து சுபாஷ் சந்திர போஸ், அவர் வந்து ஒடிசாவில் பிறந்திருப்பார். இவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் ஐஎன்சியில் வந்து 1938-39 ஐஎன்சி மாநாட்டுக்கு ஹரிபுரா திரிபுரியில் வந்து தலைமை தாங்கியிருப்பார். அந்த 39 வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுறாரு. ஸோ ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சி வந்து 1939 May 1 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி சிங்கப்பூர் போனப்போ 1943 டெம்பரரி கவர்மெண்ட்டு தற்காலிக அரசாங்கத்தை வந்து அக்டோபர் 21 1943 சிங்கப்பூரில் வந்து உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் முக்கியமான இண்டெக்ஸஸ், அந்த குறியீட்டில் இருக்கும் இண்டெக்ஸஸ்ஸு, அது எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸை பொறுத்தளவு இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போ மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு வந்து செகண்டு. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நிதி ஆயோக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பத்ம அவார்ட்ஸு. இது பொறுத்தளவு இந்தியா அளவுக்கு பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ வந்து பார்த்துட்டிங்கன்னா 5, 13, 113. ஆனால் தமிழ்நாடு லெவலில் பார்க்குறப்போ மொத்தம் 13 தான் நம்ம வாங்கியிருக்கோம். 2 வந்து பத்மபூஷன், 11 வந்து பத்மஸ்ரீ. இது எல்லாமே பார்த்துங்க, கேட்பாங்க. பத்மபூஷன் பொறுத்தளவு 2 பேர் யாருன்னா பழனிசாமி, மயிலானந்தம். பழனிசாமி வந்து மருத்துவம், மயிலானந்தம் வந்து சோசியல் சர்வீஸு. பத்மஸ்ரீயில் வந்து 11 பேர். காயத்ரி ரஞ்சினி, அது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா படிச்சிங்க, அது வந்து கலை. ஹண்டே வந்து டாக்டர், அதாவது மருத்துவம். ராமசாமி சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். விஜயகுமார் அந்த வீரப்பன் கேஸில் கண்டுபிடிச்சவர், அவர் வந்து சிவில் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. சுவாமிநாதன், கிருஷ்ணன், காளியப்பன், பக்தவச்சலம் இவங்க எல்லாமே கலை, ஆர்ட்ஸு. புண்ணியமூர்த்தி, புண்ணியம் பற்றான்னு அமைச்சுங்க, அவர் மருத்துவம். சிவசங்கரி மட்டும் இலக்கியம் வருவாங்க. காமக்கோடி வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இவர் வந்து ஐஐடி மெட்ராஸோட அந்த சிஇஓ இருப்பார். ஸோ அவருக்கு வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி கலை தான் வரும். சிவசங்கரி மட்டும் இலக்கியம், புண்ணியமூர்த்தியும் ஹண்டே வந்து மருத்துவம், காமக்கோடி அவர் வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ராமசாமியும் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து புக்ஸில் வந்து பீப்புள் ஆஃப் கோபாலபுரம், நம்ம கீராவோட கோபாலபுரத்து மக்கள் வந்து பார்த்துருப்போம். 1991 சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கோம். இதை வந்து இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்கன்னா சுபஸ்ரீ தேசிகன். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் வந்து 2025 பிளிட்ஸ் செஸ் சாம்பியன், அது வந்து மேக்னஸ் கார்ல்சன். அவர் தான் அந்த டாப்பில் இருப்பார்ல, அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. மேக்னஸ் கார்ல்சன் பிளிட்ஸு செஸ் சாம்பியன். சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை லைட்டாக பார்த்துக்கலாம். உதய், அது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சேவைக்காக அந்த சின்னம், அந்த லோகோ மாதிரி இது பண்ணுவாங்களா, அது வந்து உதய்ன்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா ஆதார் ஆக்ட் அந்த நிறுவனம் பண்ணுறதே அந்த உதய்ங்கிற அமைப்பு தான், ஓகேவா. ஸோ அதனோட பேரே இதுக்கு வச்சுருக்காங்க, அந்த லோகோக்கு. அடுத்து தமிழ் மனம் திட்டம்னா வெளிநாட்டில் வந்து தமிழ் கற்பிக்க வந்து ஆசிரியர்களை வந்து அங்கே பணியமர்த்துறது. அப்போ தமிழ் மனம் வந்து தமிழோட மனம் வந்து வெளிநாட்டிலையும் வீசணும் அப்படின்னா அங்கே வந்து யாராச்சும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அமைச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள் நேஷன் இண்டெக்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. சிங்கப்பூர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, இந்தியா வந்து 16. சுபான்சு சுக்லாவுக்கு வந்து அசோக் சக்ரா அவார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெல்னஸ் ஆன் வீல்ஸ்னு ஒரு திட்டம் உருவாக்கியிருந்தாங்க. இது எதுக்காகன்னு கேட்கலாம், புற்றுநோய்க்காக தமிழ்நாடு லெவலில் உருவாக்குனது. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் வாரம். இது வந்து டிசம்பரோட கடைசி வாரத்தை வந்து திருக்குறள் வாரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் சாகர் பந்துன்னு இந்தியா வந்து ஒன்று உருவாக்கியிருந்தாங்க. இது எதுக்காகனா ஸ்ரீலங்கா வந்து இந்த டிட்வாங்கிற புயலால் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதில் வந்து அந்த நிவாரணம் பணிகள்லாம் இதுக்காக உருவாக்குனது தான் ஆப்ரேஷன் சாகர் பந்து. சாகர்னா கடல், பந்துனா ஃப்ரெண்ட்ஸு, அப்போ ஸ்ரீலங்காவை லிங்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 2026 மேய்ச்சல் நிலமன் மேய்ச்சல் சமூகத்தினருக்கான சர்வதேச ஆண்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க.
அடுத்து பரிவேஸ் போர்ட்டல். இது எதுக்குன்னா சுற்றுச்சூழல் மேலாண்மைக்காக, என்வரான்மெண்ட் சம்மந்தமானதாக பரிவேஸ். அதே மிஷன் பரிவார் விகாஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டும் ஒரே மாதிரி பேர் வரும், ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து பால் விவாக் முக்து பாரத். முக்துன்னு வந்தாவே ஒரு தடுக்கிற மாதிரி தான் வரும். ஸோ 2030 குழந்தை திருமணம் இல்லாத நாடாக வந்து இந்தியாவை மாற்றுறதுக்கான ஒரு திட்டம். அடுத்து அபிதான சிந்தாமணி. இது வந்து சிங்காரவேலரோட ஒரு படைப்பு. கியான் பாரத் மிஷன். கியான் பாரத் மிஷன் என்னென்னா கையெழுத்து பிரதி, அந்த மெனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. மெனுஸ்கிரிப்டை வந்து ஆவணப்படுத்துறது, டிஜிட்டலைஸ் பண்ணுறது தான் இதனோட ப்ராஜெக்ட்டு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு திட்டம், நல்லா பார்த்துங்க, முக்கியமானது. அதுக்கப்புறம் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸு, ஜிஐன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியா வந்து 38வது ரேங்க்கில் இருக்குது. இதை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா WIPO, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். டூரிசம் வந்து இந்தியா வந்து 39வது பிளேஸில் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த PDF வந்து டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இருக்குது. அண்டு ஒரு 5 குவிஸாட்ட கேட்டிருக்கேன். எல்லாருமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் கிட்ட வருது, ஸோ ஆன்சர் பண்ண தான் உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் குறையும். அதே மாதிரி இதில் CA மட்டும் இருக்காது, நீங்கள் நிறைய GS ரிவிஷன் மாதிரி தான் இது சொல்லப்போனால் இருக்கும். இன்னொரு 6 மந்த் பக்கமாக நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் GSஏ படிக்க குரூப் 1 லெவலுக்கே கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் மந்த்லி CA போகலாமல் உங்கள் சப்போர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எக்ஸாமுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை லைக் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. ஸோ அப்கமிங் மந்த்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் சப்போர்ட் தான் அப்கமிங் மந்த்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு நம்ம டிசைட் பண்ணோம். நான் ஏதோ ஜனவரி ஓரியன்டாக ஏதோ 1-2 பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் டெலகிராமில் வந்து ஓப்பன் சேட் தான், அதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அதை கூட கமெண்ட்டில் வந்து ஒட்டுக்க ஓவராலாக அப்டேட் பண்ணிடுறேன். இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் கூட நம்ம ஆட் பண்ணி சொல்லிடலாம். அண்ட் நியூவாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த PDF அது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ எல்லாமே டெலகிராம் குரூப்பில் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து போட்டே தான் இருப்போம். ஸோ அதில் ஜாயின் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.